ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். வணக்கம். பேச்சுரிமை சேனலோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள், தோழர்கள், தோழியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். பேனர் பார்த்துருப்பீங்க. எனக்கே அது கஷ்டமாக இருக்குது, ஒரு பிரதமரை இப்படி குடுகுடுப்புக்கார வேஷத்தில் போடுறது. ஆனால் வேற வழி இல்லை. இது அவர் தான் அவரை வெளிப்படுத்திக்கிறார். பிரதமர் நாட்டை எதை நோக்கி கொண்டு செல்ல விரும்புகிறார் என்பது அவருடைய தோற்றத்திலே தெரியுது. அதுதான் இதுக்கு நாம் அந்த படத்தை எடுத்து வைத்ததற்கு காரணமே அதுதான். இந்தியா பல விஷயங்களை கடந்து வந்து விட்டது. மீண்டும் 50 ஆண்டு காலம் பின்னோக்கி இழுத்துச் செல்ல விரும்பினால் அப்ப நம்ம எதிர்த்து பேசித்தான் ஆக வேண்டும். எங்கே திரும்பினாலும் ये देश का गारंटी है, ये देश का गारंटी है, மோடி का गारंटी है. ஞாபகம் வருதா? பழைய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பளம். तीसरे टर्म में और ये मोदी की गारंटी है. இந்த குஜராத்தி பெண்கள்லாம் பாம்பேல சும்மா இருக்க மாட்டாங்க சார். அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கூட முழுவதும் பாத்திரங்கள் அடுக்கி வச்சுக்கிட்டு சாமான் ஹே, ஏ சாடிக்கா சாமான் ஹே அப்படின்னு கூவிக்கிட்டே போவாங்க. போய் அந்த சாரியை வாங்கிக்கிட்டு, இந்த சேலையை வாங்கிக்கிட்டு பாத்திரத்தை கொடுப்பாங்க. அந்த பாரம்பரியத்தில் வந்தது, அவரை விட்டு போகலை. ஏ தேஷ்கா கேரண்டி ஹே. ஆமாம், நமக்கு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜி பூம்பா, பட்டணத்தில் பூதம் படத்தில் வரும்ல பூதம், ஜி பூம்பா அப்படியே பொருந்தது. அபு காககும் அண்டா காககும் திறந்திடு சீசே மூடிடு சீசே. இப்படி ஏதாவது மாயாஜாலம் பண்ணி ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்தால் மக்கள் விட்டு வைப்பார். ராமர் கோயில்ல ஒன்றும் வேலைக்கு ஆகல. ராமர் கோயில் கட்டினீங்க, அது ராம் லல்லா. என்றைக்கு அந்த கிரிக்கெட்ல அடி விழுந்ததோ, ஆஸ்திரேலியாக்காரன் அடிச்சு கப்பை தூக்கிட்டு போனானா அப்பவே புரியலையா? உங்க கதை முடிஞ்சியா? அன்றைக்கே முடிஞ்சது. 1.5 லட்சம் பேரை திரட்டி வச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் போட்டும், ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எழுப்பியும் ஆஸ்திரேலியா கப் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆஸ்திரேலியா, நீங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டதுனால தான் ஒட்டுமொத்த தேசமும் ஆஸ்திரேலியா வெல்ல வேண்டும் என்று விரும்பியது. ஜெய் ஸ்ரீராம் கூட வேணாம், ஆஸ்திரேலியா வெல்ல வேண்டும், உங்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இந்தியனும் விரும்பினான். அதுல கூட பாடம் கற்றுக்கொள்ள உங்களுக்கு நீங்க தயாராக இல்லை. இப்ப இந்தியா என்பது எந்தெந்த பாதையை கடந்து வந்திருக்கிறது நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணுங்க. நான் சின்ன வயசுல எல்லாம் உப்பு சோப்பு போட்டு தான் குளிச்சோம். பல நாட்களில் சோப்பு கூட இருக்காது. சும்மா விழுந்து குளத்துல குளிச்சு எந்திரிச்சிட்டு விழுந்து குளிச்சுட்டு வந்துடுறது. காலையில் குளித்து விட்டு பள்ளிக்கு செல்லுவதே அரிதிலும் அரிது. வீட்டுல வாங்கிட்டே குளிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போங்கடாம்பாங்க. சிலர் என்னத்தை குளிச்சேம்பாங்க. வீட்டுல இருந்த பிள்ளைகளுக்கு என்ன வேலை? அரை நிர்வாணமாக மாடு மேய்க்கிறது வேலை. அதுதான் உண்மை. அரை நிர்வாகமாக மாடு மேய்க்க போகணும், பிள்ளை தூக்கணும். 2 வேலை தான் சிறுவர்களுக்கு இருந்த வேலை. அரை நிர்வாணமாக போட்டுக்கிறதுக்கு மேல் சட்டை இல்லை. இடையில் ஒரு துண்டை கட்டி கொண்டு எத்தனையோ பேர் பள்ளிக்கூடம் சென்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் இந்த நாடு கடந்து வந்திருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு கடந்து வந்து நாடு எப்படி போயிருக்குது? காலையில் எழுந்திரிச்ச உடனே குழந்தைய குளிப்பாட்டி அதுக்கு பவுடர், பல்லு விளக்க சொல்லி, பல்லே விளக்குறது இல்லை. பல்லு விளக்காம எத்தனை பேர் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம்? பல்லு விளக்காம போனவன் நிறைய பேர். இப்போ பேஸ்ட், ப்ரஷ், பல்லு விளக்க ப்ரஷ் எங்க யாருக்கே தெரியும்? சின்ன வயசுல எல்லாம் சும்மா கரியை தொட்டுக்கிட்டு கையிட்டு விளக்குறது. அந்த காலகட்டங்களை எல்லாம் இந்தியா கடந்து வந்து விட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தாய் என்ன நினைக்கிறா, ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு பெண் குழந்தையும் அழகா யூனிஃபார்ம் போட்டு, டை கட்டி, ஷூ போட்டு, பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும், பவுடர் போட்டு, வேனில் போகணும், என் குழந்தை டை கட்டி இருக்கணும், இங்கிலீஷ் பேசணும், அப்படி தானே நினைக்கிறாங்க. மாற்றம். நாகரிக சமுதாயத்தோடு தன்னை இணைத்து கொள்ள விரும்புகின்ற ஒரு
இந்திய சமுதாயம் விரைவாக அங்கே முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தை அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதை விரும்புகிறது. அதை நோக்கி பயணிக்கிற ஒரு இந்திய சமூகத்தை போய் நீ காட்டு மிராண்டிகள் காலத்துக்கு திருப்பணும், நீ குடுகுடுப்பக்கார மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா மக்கள் ஏத்துக்கிற முடியுமா? இது என்னையா கோலம்? இது என்ன கோஷம்? இது என்ன கோலம்? ஒரு பிரதமர் மிகப்பெரிய அளவில் முன்னேறி கொண்டு நம்முடைய சேட்டலைட்டுகள் போய்கிட்டு இருக்குது, பெரிய அளவில் விண்வெளியில் இணைந்திருக்கிறோம், சேட்டலைட்டுகள் பறக்கின்றன, அந்த சொந்தமான இளைஞர்கள், யாருக்கும் குறைவில்லை என்ற அளவிலே நாகரிகத்தில் உயர்ந்த இளைஞர்கள் உலகம் முழுவதும் பறந்து சிறகை விரித்துக் கொண்டிருக்கிறார்கள், பறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய இளைஞர்கள் மாடர்ன் நாகரிக சமுதாயத்தோடு தங்களை பிணைத்துக் கொண்டு முன்னேறி கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் ஒரு நாட்டின் ஆட்சியாளர் போய் குடுகுடுப்பக்கார மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து தேஷ்கா கேரண்டி ஹே, ஏ தேஷ்கா கேரண்டி ஹே, பழைய பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் இப்படி வித்துக்கிட்டு இருந்தா, இப்படி கூவிக்கிட்டு இருந்தா பார்ப்பதற்கு நன்றாக இல்லை. திரு மோடி அவர்களே, மோடியை சார்ந்தவர்களையும் பார்ப்பதற்கு, அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு தமிழகத்தில் யாரும் தயாராக இல்லை. நீங்க பழைய கற்காலத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறீர்கள். 100 வருடங்களுக்கு முந்தைய இந்தியாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆவலாக பறக்கிறார்கள். அதுதான் உங்களுடைய காஸ்டியூம். நீங்கள் உடுத்தி இருக்கின்ற உடை, தலப்பா கட்டி இருக்கிறது, எல்லாமே எதை உணர்த்துகிறது? உங்களுக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு ஏத்துக்கிறவே மாட்டாங்க. அவங்களுக்கு எங்க ஓட்டு இருக்குது அங்க போய் பேசு, அந்த வேஷத்தை போடு. எங்க ஓட்டு இருக்குது? படிக்காத கிராமத்தான், நாகரிகம் அறியாதவர்கள், கற்காலத்திலே வசிக்கின்ற அந்த பழங்குடி மலை ஜாதி மக்கள் அங்கே போய் அந்த வேஷத்தை போட்டு ஓட்டு வாங்கிட்டு வந்து ஆட்சியில் அமரலாம். இடத்துக்கு தகுந்தபடி வேஷம் போடுறது, இடத்துக்கு தகுந்தபடி நிறம் காட்டுகின்ற பச்சோந்தியாக ஒரு கட்சி, அதனுடைய தலைவர்கள். எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். யாருமே இதை கவனிக்கல. இதை கவனிச்சு பேச சொல்லுங்க. இது என்ன காஸ்டியூம்? இது என்ன குரல்? இது என்ன கோஷம்? தேஷ்கா கேரண்டி ஹே. அதான் ஜி பூம்பா கதை தான் இது. இப்படி மோடியுடைய அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்த சுய ரூபம் என்பது இப்படித்தான் இருக்கிறது. இந்தியாவை கற்காலத்திற்கு அழைத்து செல்லுகின்ற முயற்சி, நாகரிகத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்ற, நாகரிக சமுதாயத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற கோடிக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள், இவர்களுடைய ஆடையிலே தேவையில்லாமல் ஒட்டியிருக்கின்ற ஒரு கரைதான் பாரதிய ஜனதா கட்சி. தேவையில்லாமல் நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தொங்கு சதைதான் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி கற்காலத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேவையற்ற வளர்ச்சி. இது ஒரு புற்றுநோய் கட்டி. தேவையில்லாமல் வளர்ந்திருக்கின்ற, நாட்டை பிடித்திருக்கின்ற ஒரு புற்றுநோய் கூறு, புற்றுநோய் கட்டி, புற்றுநோய் சதை. இந்த தேர்தலோடு இந்த பாரதிய ஜனதா கட்சியை வெட்டி எறிய வேண்டும். அழுகிய உறுப்புகளை வெட்டி எறிய வேண்டும் இந்திய சமூகம். அதற்குத்தான் இந்த காணொளியை பேசுகிறேன். பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேவையற்ற வளர்ச்சி. இது ஒரு புற்றுநோய். இந்த தேர்தலிலே அதை அகற்றி எறிவதற்கு அத்தனை பேரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம். அனைவரோடும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.